இன்வெஸ்டர்ஸ்லாம் எப்போதுமே ஹை டிவிடெண்ட் ஸ்டாக் தான் அதிகமாக விரும்புவாங்க. ஏன்னா இது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கிடைக்கிற ஒரு அடிஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் இந்தியாவில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி ரெகுலராக இன்கம் தர டிவிடெண்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறாங்க. இதில் இருக்கிற அட்ராக்டிவான விஷயம் என்னென்னா இதில் டிவிடெண்ட் இன்கம் மட்டும் இல்லாமல் கேபிட்டல் கெயினும் சேர்ந்து கிடைக்குது. இந்த மாதிரியான டிவிடெண்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட வளர்ச்சி ஃபினான்ஷியல் ரீதியாக நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களால் உறுதி செய்ய முடியும். நிஃப்டி 500 இருக்கிற அதிகமான டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஐஓசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஆயில் அண்ட் கேஸ் ரிஃபைனரி ஒர்க்கில் ஈடுபட்டு இருக்காங்க. இவங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட் அண்டு பெட்ரோ கெமிக்கல்ஸ் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. இது தவிர மற்ற பிஸ்னஸ்லையும் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. ஜூன் 11, 2024 இந்த டேட் படி இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் என்னென்னா 2,38,366 கோடி. கடைசி 5 வருஷத்தில் இந்த கம்பெனியோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ என்னென்னா 5.27%. இதோட ஷேர் ப்ரைஸ் 167 rupees. டிவிடெண்ட் yield 6.93. 3 years ஹிஸ்டாரிக்கல் டிவிடெண்ட் growth என்னென்னா 14.47. இதோட PE ரேஷியோ 5.56. PB ரேஷியோ 1.62. செகண்டு வேதாந்தா லிமிடெட். வேதாந்தா ஒரு குளோபல் டைவர்சிஃபைடு நேச்சுரல் ரிசோர்ஸ் கம்பெனி. இதில் காப்பர், அலுமினியம், இரும்பு தாது, பவர், ஜிங்க், லெட், சில்வர், ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாம் உற்பத்தி செய்கிறாங்க. 11 ஜூன் 2024 இந்த டேட் படி இதோட மார்க்கெட் கேபிட்டல் என்னென்னா 1,70,976 கோடி. இதோட PE ரேஷியோ 38.70. PB ரேஷியோ 3.9. கடைசி 5 வருஷமாக இந்த கம்பெனியோட ரெவன்யூ growth 8.12%. இது இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 8.09 அதிகம். தேர்டு இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் HPCL. HPCL ஒரு லிமிடெட் ஹோல்டிங் கம்பெனி. இவங்களோட பிஸ்னஸ் என்னென்னா க்ரூட் ஆயில் ரெஃபைனிங் அண்ட் மார்க்கெட்டிங் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். 11 ஜூன் 2024 இந்த டேட் படி இதோட மார்க்கெட் கேபிட்டல் 77,091 கோடி. டிவிடெண்ட் yield 5.65. PB ரேஷியோ 2.39. PE ரேஷியோ 4.81. ஷேர் ப்ரைஸ் 341 rupees. ஃபோர்த்து சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் CPCL. இவங்க ஹை ஸ்பீட் டீசல் அப்புறம் மோட்டார் ஸ்பிரிட் இதெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி டவுன் ஸ்ட்ரீம் பெட்ரோலியம் செக்டரில் செயல்படுது. 11 ஜூன் 2024 இந்த டேட் படி இதோட மார்க்கெட் கேபிட்டல் 14,506 கோடி. கடைசி 5 வருஷத்தில் ரெவன்யூ growth இயர்லி 18.74%. இது இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 15.87 அதிகம். இந்த பீரியடில் இந்த கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் 2.38 2.68 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதோட ஷேர் ப்ரைஸ் 969. டிவிடெண்ட் yield 5.65%. PE ரேஷியோ 5.15. PB ரேஷியோ 2.03. அடுத்து கோல் இந்தியா லிமிடெட். கோல் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது நிலக்கரியை உற்பத்தி செய்து விற்பனை செய்கிற ஒரு ஹோல்டிங் கம்பெனி. இது மின்சாரம், எஃகு துறைகள், சிமெண்ட், உரம், செங்கல் மற்றும் சூளை தொழில்களுக்கு சேவை செய்யும் ஒரு நிறுவனம். ஜூன் 11, 2024 இந்த டேட் படி இதோட மார்க்கெட் கேபிட்டல் 3,08,752. ஷேர் ப்ரைஸ் 476 ரூபாய். டிவிடெண்ட் yield 5.09. 3 years ஹிஸ்டாரிக்கல் டிவிடெண்ட் growth 16.81. PB ரேஷியோ 5.32. PE ரேஷியோ 8.25. இது UTI அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. UTI AMC இவங்க இந்தியாவை சேர்ந்த ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர். UTI AMC ஆனது வெஞ்சர் ஃபண்டுகளை நிர்வாகம் செய்யும் UTI வெஞ்சர் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் இவங்க வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஆஃப்ஷேர் ஃபண்டுகளை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஜூன் 11, 2024 இந்த டேட் படி இதோட மார்க்கெட் கேபிட்டல் 11,790 கோடி. டிவிடெண்ட் yield 5.06. PB ரேஷியோ 3.05. PE ரேஷியோ 15.40. ஷேர் ப்ரைஸ் 983 ரூபாய். 3 வருஷத்தில் ஹிஸ்டாரிக்கல் டிவிடெண்ட் growth பார்த்தீங்கன்னா 40.35. செவன்த்து ONGC ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட். இது ஒரு குளோபல் எனர்ஜி ஹோல்டிங் கம்பெனி. குரூட் ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாம் ஆராய்ந்து மேம்படுத்தி உற்பத்தி செய்கிற ஒரு நிறுவனம். ஜூன் 11, 2024 இந்த டேட் படி இதோட மார்க்கெட் கேபிட்டல் 3,56,336 கோடி. கடைசி 5 வருஷமாக இதோட DE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 49.79. இது இதோட இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் DE 50.21 கம்மி. எப்போதுமே DE ரேஷியோ கம்மியாக இருக்குது நல்லது. DE ரேஷியோனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. டிவிடெண்ட் yield 4.32. PB ரேஷியோ 1.18. PE ரேஷியோ 7.24. ஷேர் ப்ரைஸ் 273. 3 years ஹிஸ்டாரிக்கல் டிவிடெண்ட் growth 50.41. எய்த்து ICICI செக்யூரிட்டிஸ் லிமிடெட்
ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இவங்க brokerage, ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இந்த மாதிரியான பல நிதி சேவைகளை வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீட்டைல் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் கிளைண்ட் மீதும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஜூன் 11, 2024 இந்த டேட் படி இதோட மார்க்கெட் கேபிட்டல் 23,516 கோடி. லாஸ்ட் 5 இயர்ஸாக இந்த கம்பெனியோட ரெவன்யூ growth 12.98%. இது இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 10.35%. இதை விட அதிகம். இதே பீரியடில் இந்த கம்பெனியோட ஷேர் 6.56%லேருந்து 6.77% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர் ப்ரைஸ் 719 ரூபா. டிவிடெண்ட் yield 3.98. 3 இயர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் டிவிடெண்ட் growth 10.49. 9th HCL Technologies Limited. HCL Technologies Limited இவங்க வேரியஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட்சோர்சிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் போன்ற சேவைகளை வழங்குறாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸாக இந்த கம்பெனியோட ரெவன்யூ growth இயர்லி 14.7%. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 13.37 அதிகம். இந்த சேம் பீரியடில் இந்த கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் 12.72லேருந்து 13.9% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதோட ஷேர் ப்ரைஸ் 1,428 ரூபா. இதோட மார்க்கெட் கேபிட்டல் 3,64,278 கோடி. டிவிடெண்ட் yield 3.87. 3 இயர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் டிவிடெண்ட் growth 73.25. PE 24.90. PB ரேஷியோ 5.98. பிப்த்து கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி லிமிடெட் இவங்க க்ரூட் ஆயில், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், கேஸ் அண்ட் ட்ரை பல்க் கமாடிட்டிஸ் இவற்றின் போக்குவரத்துக்கு தேவையான கப்பல் சேவையை வழங்குகிறது. 7th ஜூன் 2024 இந்த டேட் படி இதோட மார்க்கெட் கேபிட்டல் 14,458 கோடி. லாஸ்ட் 5 இயர்ஸில் இந்த கம்பெனியோட கரண்ட் ரேஷியோ 339.7%. இது இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 289.6 விட அதிகம். இதோட ஷேர் ப்ரைஸ் 1,173 ரூபா. டிவிடெண்ட் yield 3.58. 3 இயர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் டிவிடெண்ட் growth 59.18. பிபி ரேஷியோ 1.41. PE ரேஷியோ 5.53. இந்த 10 கம்பெனிகளுமே நிஃப்டி 500ல் இருக்கிற அதிகமான டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸ். இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.